வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து துறையிலிருந்து 3274 பணிகள் வந்து வாண்டட் குடுத்துருக்காங்க. அதுல வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அது எப்படி அப்ளை பண்றது? அது என்னென்ன தகுதி? அது என்னென்ன வேணும்ன்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம இ-சேவை சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சொல்லக்கூடிய தகவல் மூலியமா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து போக்குவரத்து துறையில வந்து பல வாண்டட் இருந்தாலும், இப்போது ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில்பில் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல வரணும். 3274 பேருன்றது அ ஒரு ஏற்கத்தக்க விஷயம் தான் சொல்லணும். அதுல வந்து போக்குவரத்து கழகத்துல வந்து 8ஆ பிரிச்சிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மாநகர் போக்குவரத்து கழகம் சென்னை, அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு, அது சென்னை, அதுக்கப்புறம் விழுப்புரம், கும்பகோணம், சேலம், கோவை, மதுரை, திருநெல்வேலி இந்த மாரி ஒரு மண்டலமா பிரிச்சிருக்காங்க. எதுக்குன்னா, அந்த ஜோன்ல வந்து பார்த்தோன்னா, அதோட ஹெட் ஆஃபீஸ் இருக்கும். அதுல வந்து பார்த்தோன்னா, வாண்டட் வந்து தெளிவா பிரிச்சு குடுத்துருக்காங்க. பதவியின் பெயர் வந்து பார்த்தோன்னா, ஓட்டுநர் உடன் நடத்துனர். இதுல தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஓட்டுநருடன் நடத்துனர் அப்டின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஓட்டுநரும் தெரிஞ்சிருக்கணும், நடத்துனரும் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு வந்து 2 லைசென்ஸும் பண்ணி வச்சிருக்கணும் அப்டின்ற விஷயத்த வந்து சொல்ல வராங்க. அதனால இது இல்லாம இது பண்ண முடியாது. இது இல்லாம இதுவும் பண்ண முடியாது. 2மே இருக்கிறவங்க மட்டும் தான் தகுதியான நபர்கள். இதுக்கு 2 லைசென்ஸும் எப்ப இருக்கணும்? இந்த ஜனவரிக்கு முன்னாடி வந்து எடுத்து வச்சிருக்கணும் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன பண்ண சொல்ல வராங்கன்னா, மாநகர போக்குவரத்து கழகம் சென்னை. அதுல வந்து எவ்வளோ வாண்டட் குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 364 வாண்டட் குடுத்துருக்காங்க. அரசு போக்குவரத்து கழகம். அ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 318 குடுத்துருக்காங்க. இது அதுக்கப்புறம் வந்து ஜோனல் வைஸ்ல வந்து குடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டு போக்குவரத்து கழகம் விழுப்புரத்துல வந்து 322 பேர் குடுத்துருக்காங்க. விழுப்புரம், வேலூர், காஞ்சிபுரம், கடலூர், திருவண்ணாமலை இந்த மாரி அந்தந்த மண்டலமா அந்தந்த மண்டலத்துல அந்தந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட் ஆஃபீஸ்ல வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து 322 பேர் வந்து விழுப்புரத்தில குடுத்துருக்காங்க. கும்பகோணத்தில வந்து அதிகப்படியான்னு குடுத்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன். கும்பகோணத்தில மட்டும். இதில வந்து கும்பகோணத்தில 101, நாகப்பட்டினத்தில 136, திருச்சியில 176, காரைக்குடியில 185, புதுக்கோட்டை 110, கரூர் 48, சேலம் மண்டலத்தில வந்து மிகப்பெரிய குறைவுன்னு சொல்லணும். ஆனா வந்து சேலத்தில வந்து அந்த 382 குடுத்துருக்காங்க. தர்மபுரியில அ 104 குடுத்துருக்காங்க. 486. அதுக்கப்புறம் வந்து கோவை மண்டலத்தில வந்து கோவை, ஈரோடு, ஊட்டி, திருப்பூர் 344 பேர் குடுத்துருக்காங்க. மதுரையில 322 பேர் குடுத்துருக்காங்க. திருநெல்வேலியில 362 பேர் வந்து குடுத்துருக்காங்க. இதுல வந்து மிக லோயஸ்ட்டா வந்து எந்த இடத்துல கேட்டிருக்காங்கன்னா, 2 மண்டலம் வருது. எ எது எது? ஆ விழுப்புரமும், மதுரையும் வருது. இது சென்னை வந்து 2ஆ பிரிச்சுருக்காங்களா, அது வந்து 364, 318 அது வந்து ஓரளவுக்கு தான் வருது. அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இன சுழற்சி நிலவில் உட்பட்ட காலி பணியிடங்கள் உட்பட அரசு விதிமுறைப்படி நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குறைந்தபட்ச வயது 24 வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதிகபட்ச வயது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒ கேஸ்ட் வைஸா பிரிச்சிருக்காங்க. பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 45, ஓசிக்கு வந்து 40 அதே மாரி ஆ ஒ அ ராணுவத்தில பணிபுரிந்தவங்க ஓசிக்கு வந்து 50 மத்த கம்யூனிட்டிக்கு வந்து 55 வயசு குடுத்துருக்காங்க. கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எல்சி இப்ப தேர்ச்சி மற்றும் தமிழ்ல பேசவும், படிக்கவும், எழுதவும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, எழுத்து தேர்வு அந்த மாரிலாம் இருப்பாங்க. ஏன்னா வந்து கண்டக்டர் வேலை செய்யும்போது, அத எழுதுறது இதெல்லாம் செய்யணும். அதனால வந்து எழுத்து தேர்வு வந்து கண்டிப்பா வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக சொல்ல வராங்க. முக்கியமான தகுதி கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் குறைந்தபட்சம் 18 மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஓட்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் முதலுதவி சான்று வந்து கண்டிப்பா வாங்கி வச்சிருக்கணும். பொதுப்பணிவியர் மற்றும் செல்லத்தக்க நடத்துனர் உரிமம் வந்து பார்த்தீங்கன்னா, அ 1/1/2025க்கு முன்னா பெற்றிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, முதலுதவி சான்றிதழு, வாகன ஓட்டுநர் உரிமம், 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே இந்த இயருக்கு முன்னாடி 2000 டிசம்பர் மாசம் வாங்கியிருந்தா உங்களுக்கு வந்து எலிஜிபிள். அதே மாரி உயரம் மற்றும் எடை. உயரம் வந்து குறைந்தபட்சம் 160 சென்டிமீட்டர். அதே மாரி குறைந்தபட்ச கிலோகிராம் வந்து 50 கிலோகிராம் வந்து இருக்கணும். ரொம்ப உடல் எடையும் இருக்கக்கூடாது. நார்மலாவும் இருக்கக்கூடாது. அது விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. உடல் தகுதி வந்து தெளிவான குறைபாடுகள் வந்து கண் பார்வை வந்து பார்த்தோன்னா, இதெல்லாம் வாங்கியிருக்கணும். எவ்வித உடல்கள் வந்து குறைபாடுகளும் இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ஓட்டுநர் வந்து எந்த பிரச்சனையும் இல்ல நாம இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து சீரான வந்து பார்த்தோன்னா மக்கள வந்து ஏத்திட்டு போய் இறக்குவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாலை போக்குவரத்து நிறுவனம் மூலம் ஓட்டுநர் பயிற்சி தேர்ச்சி பெற்றவர்களுக்கு குறைந்தபட்ச வயது இப்போ 24 மற்றும் 18 மாதங்களுக்கு முன் அனுபவம் ஆகிய நிபந்தனைகள் பொருந்தாது. சாலை போக்குவரத்து நிறுவனம்.
அப்போ வந்து ஓட்டுநர் பயிற்சி தேர்ச்சி பெற்றவர்களுக்கு குறைந்தபட்ச வயது 24 மற்றும் 18 மாதங்களுக்கு முன் அனுபவம் ஆகிய நிபந்தனைகள் பொருந்தாது அப்படின்னு விஷயத்த சொல்லிட்டாங்க. மேலே கண்ட நிபந்தனைகள் பூர்த்தி செய்யும் விண்ணப்பதாரர்கள் www.arsus.bus.tn.go.in என்ற இணையதள வாயிலாக விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து வங்கி சேவை கட்டணமாக எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு வந்து ரூ. 590 பிளஸ் ஜிஎஸ்டியும், மத்த பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1180 பிளஸ் ஜிஎஸ்டி கட்டணமாக வந்து செல்லணும். இது வந்து அப்ளிகேஷன் ஃபீ மட்டும். நீங்க தேர்ச்சி ஆனாலும் சரி, தேர்ச்சி ஆனாலும் சரி, நீங்க கட்டியே தான் ஆகணும். விண்ணப்பதாரர்கள் முறைய எழுதும் தேர்வு, செய்முறை தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார். இவ்வாறு சொல்லிட்டாங்க. விண்ணப்பதாரர்கள் வந்து எழுத்துத் தேர்வு, செய்முறை தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் தான் தேர்ந்தெடுப்பாங்க. இதுல வந்து எழுத்துத் தேர்வு எதுக்குன்னா, நீங்க வந்து கரெக்ட்டா வந்து எழுதுறீங்களா? எதுன்றது அதெல்லாம் இருக்கும். செய்முறை தேர்வுன்றது வந்து வண்டி இயக்குறது அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நேர்முக தேர்வு வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும். இதெல்லாம் இருக்குது. விண்ணப்ப கட்டணம் எந்த காரணத்திலும் முற்றிலும் திரும்ப வழங்கப்படாது. நீங்க செலக்ட் ஆனாலும் சரி, ரிஜெக்ட் ஆனாலும் சரி, திரும்ப தரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அ நேர்முக விண்ணப்பதாரர்கள் எழுத்து, செய்முறை, நேர்முக தேர்வில் வருவதற்கான பயண செலவு மற்றும் இதர செலவு எதுவும் வழங்கப்படாது. அதேமாரி அதான் நீங்க போக்குவரத்து செலவு எதுவுமே தரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இது எதுவுமே குடுக்குறதில்ல. இது தொடர்பாக நடத்தப்படும் எழுத்து, செய்முறை நேர்முக தேர்வு தொடர்பான அனைத்து விவரங்களும் www.arsbus.go.in வந்து இணையதளத்து அப்ளை பண்றீங்களா? அந்த இணையதளத்தில பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இணையதளத்து விண்ணப்ப படிவம் வந்து நாளைக்கு 21/3/2025 மதியம் 1 மணி முதல் 21/4/2025 மதியம் 1 மணி வரை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கு இணைப்பு முடக்க அதுக்குள்ள அதுக்கப்புறம் லாக் ஆயிரும் வெப்சைட்டு. அததான் சொல்ல வராங்க. இந்த விவரம் போக்குவரத்து கழக பொதுப்பணி விதிகள் மற்றும் அரசு விதிகளுக்கு உட்பட்ட தகுதி பெறாதவர்கள் விண்ணப்பங்கள் எவ்வித அறிவிப்பின்றி நிராகரிக்கும் போக்குவரத்து கழகம் அதிகாரம் உண்டு. அந்த ஜியோல இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாங்க மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இது வந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு இல்லனாலும் நெறைய பேர் வந்து அ க டிரைவரா, கண்டக்டரா வந்து நம்மளோட உறவினர்கள் வந்து நெறைய பேர் இருப்பாங்க. இத வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு மேக்ஸிமம் இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஜென்ரல் விஷயத்த. அதனால உங்க ஃபேமிலி, ரிலேஷன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து இதுல வந்து சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, ஹை சேலரி இருக்கும். கவர்மெண்ட் ஜாப்ங்க. கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பதிவு பண்றேன். இந்த வீடியோ பத்தி வேற ஏதாச்சும் கருத்து, நிறை, குறைகள் இருந்தாலும் கருத்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.